நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க எங்கள் ஜீவன தகப்பனே, கர்த்தாவே, கடந்த 6 நாட்களும் எங்களோட சொந்த காரியங்களை செய்து இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலே அப்பா உம்முடைய ஆலயத்தில் வந்து நல்ல ஒரு ஓய்வு நாள் ஆராதனையை ஆசரிக்க இந்த வாய்ப்பை கொடுத்த ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா, வந்த ஒரு ஒரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்குங்க. சொல்ல முடியாத வேதனைகள், கவலைகள், கண்ணீர்களோடு வந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தாவே, இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் ஏசப்பா பெற்றுக்கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த ஓய்வு நாள் ஆரம்பத்திலேருந்து முடி வரைக்கும் உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. எங்களோட சிந்தனைகள், எங்களோட எண்ணங்கள் உமக்கு விரோதமாக இல்லாதபடி இருக்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இப்பொழுது கூட நாங்கள் கேட்க போகின்ற செய்தியை என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக நாங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ என் தேவனே, அது புரிந்து கொள்ள ஆவியானோட ஒத்தாசை நீர் கொடுங்க அப்பா. பேசுகின்றதான இசப்பா மகளை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுங்க கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் இந்த செய்தியோடு இருக்கட்டும். எதுவும் செதறி போகாதபடி இருக்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. நாளை தினத்தில் நடக்க போகின்ற எல்லா ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. பேசுகின்ற சின்ன சின்ன காரியங்கள் இருந்து கூட என் தேவனே ஆவியானவர் வெளிப்படுத்தி நாங்கள் புரிந்து கொண்ட அந்த சத்தியத்தை எங்களோட வாழ்க்கையில் அபியாசிக்க நீர் உதவி செய்யுங்க. வரைதடைப்பட்ட ஒரு ஒரு பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் என் தேவன் நீர் வந்து கூடி சேர்த்து கிருபை பாராட்டுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேட்டதும் கேட்க மறந்த சகல காரியங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபத்தை கேட்டு தகப்பனே, ஆமென். இன்று நாளைக்குரிய செய்தியை நம் மத்தியில் இருக்கும் மிஸ்ஸஸ் அந்தோணி ஆண்டி அவர்கள் நம்மளுக்கு ஏறெடுத்து கொடுப்பார்கள். நம்ம யாவரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். அனைவருக்கும் ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளெல்லாம் செய்திக்கு கடந்து போகும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு கடந்து செல்வோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே சுவாமி, நீர் சென்று போன 6 நாள் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கையின் கிரியைகள், எங்களுடைய போக்குவரவு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தப்பா. அருமையான இந்த இளைப்பாறுதலின் நாளை, சந்தோஷமான நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்த உடைய அளவற்ற தயவுக்காக, ஈவுக்காக, இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாவிகளப்பா, நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் கேட்கிற சத்தியத்தை நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கவும், எங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய இருக்கும்படியாக என் தேவனீர் அனுக்கிரகம் பாராட்டி அருள வேண்டுமாய் கெஞ்சுறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேப்பராக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. வர தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளையும் உமக்கு சித்தமானால் அவர்களை நீர் கூட்டி கொண்டாந்து சேர்த்தல்லுங்க ராஜா. இந்த செய்தியின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவருடைய அசைவாடல் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்தியை வந்து நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டது என்னன்னு சொன்னீங்கன்னா, பார்த்துருப்பீங்க, குறைவில் நிறைவு. இதில் வந்து நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற சாப்டர் என்னன்னா, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். வசனங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா யாருடைய பாத்திரம் இருக்குதுங்க? யாருக்கோ தெரியுமா? மோசே. யாருங்க? மோசேவை பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். மோசேனுடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்னங்கிறதா நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரு கொலை செஞ்சுட்டு அதுக்காக பயந்து மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே மீதியான் துறவண்டிகளை அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை மட்டும் நம்ம படிக்கிறோம், அவ்வளோ. அதோடு நம்ம விட்டுறோம். ஆனால் அந்த துறவண்டியில் அவர் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவரை எப்படி பக்குவப்படுத்துகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு வசனம் தான், ஒரு அதிகாரம், அதில் ஒரு வரலாறு அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னாலும் இந்த அதிகாரம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக ஒரு அதிகாரமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நம்ம முதல் பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மோசே வந்து எகிப்தில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு? அதாவது சண்டை வந்து என்ன செஞ்சிட்டார்? ஒரு எகிப்தியனை வெட்டி கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணி புதைச்சி வச்சுட்டு பேசாமல் போயிட்டாரு. அடுத்த நாள் போகும் பொழுது எபிரேயர்களுக்குள்ளேயே
சண்டை வருது. அப்ப வந்து போய் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவங்க சொல்றாங்க, "நீங்க எகிப்தியனை வெட்டி கொன்னது போல எங்களையும் கொல்ல வந்துட்டியான்னு?" சொல்லி கேட்கும்போது, இவருக்கு என்ன ஆயிருச்சு மோசேக்கு பயமாயிருச்சு. பயமாயி என்ன நம்ம இனி இங்க இருந்தோம்னா என்ன செய்வாங்க? எப்படியும் காரியம் வெளிப்பட்டுரும். பார்வோன் வந்து என்ன செய்வார்? நம்மள கொலை செஞ்சுருவாரு. அதனால நாம இங்க இருக்கக்கூடாது. நம்ம வேற பக்கம் போயிரலாம் அப்படின்னு சொல்லி, அவர வந்து அப்பதான் வந்து அவர் எங்க போய் உட்கார்றாருங்க? மீதியான் தேசத்துல போய் அங்க ஒரு துறவண்டியில அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த துறவண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இதே நம்ம வந்து அதுக்கு முன்னால அவர் எங்க இருந்தாருங்க? எகிப்துல இருந்தாரு. எகிப்துல இருக்கும் பொழுது, அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யுங்கன்னு சொல்லி பார்வோன் சட்டம் போட்டிருந்தபோது, அந்த குழந்தைய என்ன செஞ்சாங்க? நாணல் பெட்டியில வைத்து கொண்டோய் நதியில நைல் நதியில விட்டாங்க. அத வந்து வளர்க்கறதுக்கு அவங்க அக்கா என்ன செஞ்சா? போய் அவங்க தாயவே கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பெரியவன் ஆனபோது, அவன கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? திருப்பி பார்வோனுடைய குமாரத்திகிட்டயே விட்டுட்டாங்க. இவன் அங்க வளர்றான். எகிப்து தேசத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கிறான். அன்னையினுடைய பராமரிப்பு நீண்ட நாட்களாக அவனுக்கு என்ன செய்யல? மோசேக்கு கிடைக்கல. அதனால அவர் வந்து என்ன செய்றாரு? திருப்பி எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது, அந்த நாம் எங்க வளர்கிறோமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்கிறோமோ, அந்த அதனுடைய பழக்கவழக்கம் தான் நம்ம யாருக்கு இருந்தாலும் வரும். அதே போல இந்த மோசேவும், இவர் நல்ல மனிதர் தான். ஆண்டவர் இவருக்கு சர்டிபிகேட்டே குடுக்குறாரு, சாந்த குணமுள்ள மனிதன்னு சொல்லி. ஆனாலும் அவர் அந்த எகிப்து தேசத்துல வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோன்னு சொன்னா, அவர் அந்த எகிப்து கலாச்சாரத்தோட இருந்து, அங்க இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவுகள் எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து இவருக்கு என்ன ஆயிருச்சுங்க? அந்த கலாச்சாரம், எகிப்தினுடைய கலாச்சாரம் அவருக்கு ரொம்ப அவரோட ஒன்றி போனதுனால தான் என்ன செஞ்சுட்டாரு? அந்த கொலைய அவரு செய்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மீதியான் துறவண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த வனாந்தரத்துல அவர் என்ன நெனச்சிருப்பாரு? மோசே என்ன நெனச்சிருப்பாரு? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரு? அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாரு. அங்க இப்ப எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல இருக்கிறாரு. அங்க அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல இருக்கிறாரு. அரண்மனையில இருக்கும்போது அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குங்க? ராஜ வஸ்திரம் தரித்து அங்க ஒரு அதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகனா தான் அங்க வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப நல்ல ராஜ வஸ்திரம் தரித்து இருப்பாரு. இப்ப அங்க இவருக்கு வனாந்தரத்துல அவர் போட்டுட்டு போன துணியை தவிர மாத்தி போடுவதற்கு கூட அவர்கிட்ட துணி இல்ல. இங்க இருக்கும்போது உணவு எப்படிப்பட்டதான உணவா இருந்திருக்கும்? ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய உணவாக சாப்பிட்டிருப்பாரு. இப்ப அங்க போகும்போது அங்க வனாந்தரத்துல இருக்கும்போது அவருக்கு சாப்பாடுறதுக்கு உணவு கிடைச்சிருக்குங்களா? கிடைச்சிருக்காது. அப்ப எல்லா விதத்திலயும் அவருக்கு என்னதான்? கஷ்டம் தான். அதாவது அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, த ராஜ மரியாதையோட அந்த அரண்மனையில வாழ்ந்தவரு. அந்த 40 வருஷம் அரண்மனையில இருக்கும்போது வாழ்ந்தவரு. இப்ப அந்த மீதியான் வனாந்தரத்துல போய் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்படிதானங்க சொல்லலாம். அவருக்கு எந்த விதமான ஒரு அ வசதியும் கிடையாது. போய் அங்க வனாந்தரத்துல உட்கார்ந்து சாப்பிட இல்லாம, உடுக்குவதற்கு உடை இல்லாம அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அன்றைக்கு வந்து அரண்மனையில இருந்தபோது அவர் வந்து எப்படி? நல்ல ராஜாவாகிய மோசே. இன்றைக்கு அனாதையான மோசே. அன்றைக்கு ராஜ வஸ்திரம் தரித்த மோசே, இன்னைக்கு துணியே இல்லாம கஷ்டப்படுற மோசே. அன்னைக்கு ராஜாக்கள் உண்ணக்கூடிய உணவே சாப்பிட்ட மோசே, இன்னைக்கு உணவே இல்லாம கஷ்டப்படக்கூடிய மோசேவாக அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இதுல நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, இப்படி சூழ்நிலை நமக்கு யாராவது அப்படி இருக்குதா? அதாவது நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால நானு ரொம்ப அருமையா நான் வாழ்ந்தேன். எங்க அப்பா வீட்ல நான் ரொம்ப சொகுசா இருந்தேன். இப்ப நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நாங்க ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தோம். நிறைய செல்வ செழிப்புகள் எல்லாம் வித்து நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே எங்களுக்கு என்ன ஆயிருச்சு? போயிருச்சு. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். என்னப்பா இதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறவங்களா, அழுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து நடக்கணும். அதுல பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா, நம்ம அப்படிப்பட்ட அதாவது மோசேக்கு மட்டும்தான் அந்த கஷ்டமா? இல்ல நமக்கும் அந்த கஷ்டம் தான். இன்றைக்கு நம்ம மோசே மாரி கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், கவலை, கண்ணீர், துன்பம், துக்கம், தொல்லை நெறைய இருந்துட்டு இருக்குது. ஆனா வந்து நாம என்ன செய்யக்கூடாதுங்க? கவலைப்படக்கூடாது. எந்த வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வனாந்தரமான வாழ்க்கைன்னு சொன்னாவே எதுவுமே கிடைக்காத ஒரு வாழ்க்கை தான். அப்படிப்பட்டதான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தாலும் கூட, எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஆண்டவரை விட்டு தள்ளி போய் விடக்கூடாது. இதுல இப்ப இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப அதாவது அந்த மீதியான் வனாந்தரத்துல இந்த துறவண்டியில் அமர்ந்து அவர் என்ன யோசனை செய்து கொண்டிருந்திருப்பார் அப்படிங்கிறத தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப இந்த அதிகாரத்துல நாம ஒரு 3 பாடங்களை குறித்து பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்ப மோசே அங்க அந்த துறவண்டியில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது, அங்க ஆண் மேய்ப்பர்கள், பெண் மேய்ப்பர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க? மேய்த்துட்டு வந்து அந்த ஆடுகளுக்கு தண்ணி
புடிச்சு வச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல மந்தைக்கு, அது மாதிரி தண்ணி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆண் மேய்ப்பர்கள் அங்க இருந்த ஆண் மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க தள்ளி போங்க, நீங்க தண்ணி காட்டக்கூடாதுன்னு சொல்லி, அந்த ஆண் மேய்ப்பர்கள் எல்லாம் பெண் மேய்ப்பர்கள விரட்டுனாங்க அங்கிருந்து நீங்க போங்கன்னு சொல்லி. அப்ப மோசே வந்து சும்மா இருந்தாருங்களா? இல்ல. அவர் என்ன செஞ்சார், நம்ம நல்லா நமக்கு அந்த அதிகாரம் தெரிந்த அதிகாரம் தான். அவர் போய் என்ன செஞ்சாரு, ஏன் நீங்க வந்து பெண் மேய்ப்பர்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்றீங்க? சரி நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு, தண்ணி மொண்டு அவங்களுடைய ஆடுகளும் திருப்தியா தண்ணீர் குடிக்கும்படியாக அந்த இடத்துல தண்ணீர் குடுக்குறாங்க. அப்ப நான் அந்த நேரத்துலங்க நம்ம சூழ்நிலையில ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னா, நம்ம யாராவது கூட இருந்தோம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தனித்து இருக்கும் பொழுது, இல்லன்னா வேற யாருக்காவது ஒருத்தர் கஷ்டம் இருக்கும் பொழுது, நாம நின்னோம்னா அந்த சூழ்நிலை நம்ம என்ன சொல்லுவோம்? நீயே உனக்கே ஒண்ணுக்கும் வழி இல்ல. நீ இருக்க இருப்பிடம் இல்ல உனக்கு. உண்ணுவதற்கு உணவில்ல, போடுவதற்கு துணி இல்ல. ரொம்ப கஷ்டமா, அனாதையா வந்து நீ இந்த வனாந்தரத்துல உட்கார்ந்துருக்கிற. உனக்கு எதுக்கப்பா இந்த வேல? நீ ஏன் போயி இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற? உன்னோட வேலை என்னமோ அத பார்த்துட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யோபுவ எடுத்துட்டா கூட என்னங்க, யோபு வந்து அவரு அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவருடைய சிநேகிதர்கள் எல்லாம் வந்து அவருக்கு துணையா நின்னாங்க? இல்ல. ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி காட்டி தான் அவர துன்புறுத்துறாங்க. அதே போல தான் மோசே கூட யாராவது கூட இருந்திருந்தாங்கன்னா, அவங்களும் என்னதான் சொல்லியிருப்பாங்க? அந்த காரியத்த தான் சொல்லியிருப்பாங்க. வந்து "நீ நீ உன்னோட வேலைய பார்த்துட்டு இருக்கலாம்ல. இது எனக்கு உனக்கு தேவையில்லாத வேலை" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த அதுதான் நடந்திருக்கும். ஆனா, மோசே என்ன செய்தார்ன்னு மோசே வந்து அப்ப சும்மா இருந்தாருங்களா? இல்ல. இப்படி வந்து எகிப்திலயும் நான் இந்த கொடுமைய பார்த்தேன். இங்கேயும் வந்து இதே கொடுமைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அங்கேயும் வந்து பெண்கள ஒதுக்குனாங்க. இங்கேயும் பெண்கள நான் வந்து இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி தான் அவர் என்ன செய்றாருன்னா, போய் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் நன்மை செய்வதில ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான், அவர் அந்த பெண் மேய்ப்பர்களுக்கு நல்ல திருப்தியா அவங்க ஆடுகள் தண்ணீர் குடிக்கும்படியாக தண்ணீரை மொண்டு தொட்டி நிறைய வார்த்து அவங்கள திருப்தியா வழி அனுப்புறாரு. அதாவது இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பாடம் என்னன்னு சொன்னா, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத போனாலும் சரி, நான் ஒரு சிலர் நம்ம என்ன நினைப்போம், என்கிட்ட இருந்தா தானே நான் மற்றவங்களுக்கு குடுக்க முடியும். தனக்கு மிஞ்சினது தானே தானம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருப்போம். அப்படிதானங்க? ஆனா, இங்க வந்து மோசே வந்து அந்த மாரி செய்யல. அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நான் ஒண்ணுமே இல்லாத, நான் ஒரு அனாதையான, வ கேட்க நாதி இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும், நான் வந்து நன்மை செய்றதுல நான் என்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த பெண் மேய்ப்பர்களுக்கு அவரு அவ்வளவு நல்ல காரியத்த செய்றாரு. நம்ம அத மாரி தான், நம்ம நம்மளால முடியாவிட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கோணும். இப்ப இந்த மோசேய போலயே யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த உலகத்திற்கு வந்து நிறைய அற்புதங்கள செய்தார், அடையாளங்கள செய்தார், வியாதியஸ்தர்கள குணமாக்குனாரு, குருடரை பார்வையடைய செய்தார், செவிடரை கேட்க வைத்தாரு, இப்படி அநேக அற்புதங்கள செய்தாரு. ஆனா, அவருக்கு கிடைத்த பலன் என்னங்க? பரபாசை விடுதலை செய்யும். இந்த யூதனை என்ன செய்யுங்க? சிலுவையில அடிங்கன்னு சொல்லி அந்த ரோம அரசர்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்ப நன்மை செய்தோம்ன்னு சொல்லி சொன்னா, நம்ம நினைக்கலாம், நம்ம நன்மை செய்தோம்னா நமக்கு பிரதிபலன் என்னதான் வரும்? நன்மை தான் வரும்ன்னு சொல்லி. ஆனா அது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே நன்மை செஞ்சாலும் அது என்னதான் வரும்? கெட்ட பேர் தான் வரும். அதனால எனக்கு என்னப்பா, நான் ஏன் போய் அவங்களுக்கு நன்மை செய்யணும்? நான் ஏன் இந்த கெட்ட பேர் வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளாக வரக்கூடாது. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நன்மை செய்வதில நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. அது இதுல வந்து இதுல ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னா, எப்பொழுதும் எந்நேரமும் இயேசுவைப் போல் நன்மை செய்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுல உள்ள பாடம் என்னன்னா, எந்த சூழ்நிலையில எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது 2வது பாடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே வந்தா, அவங்க அந்த ஆடுகளுக்கு தண்ணி எல்லாம் குடுத்துட்டு திருப்தியாயி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரெகுவேல் கேட்குறாரு, "என்னண்ணே, என்ன இவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவங்க அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, "ஒரு எகிப்தியன் அங்க வந்தாரு. எங்களுக்கு என்ன செஞ்சாரு? எங்களுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்தாரு. அதனால தான் நாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, "அந்த மனிதனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு கேட்குறாரு. கேட்டுட்டு அதே போல வந்து திருப்பி அப்படியே நம்ம வசனங்கள படிச்சுட்டே வந்தோம்னா, அவர் அங்க இருக்கறக்கு சம்மதம் தெரிவித்தாரா? அவங்க அந்த ரெகுவேல் வீட்ல இருக்க சம்மதம் தெரிவித்தாரு. அதனால தான் வந்து இந்த அதே வசனத்துல பார்த்துட்டு வந்தோம்னா, அ மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்க இருந்ததுனால தாங்க கொடுத்தாரு. அவங்க வீட்ல இது வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வசனமாக தான் அங்க இருக்குது. அப்ப அ மோசே வந்து ஒன்றும் இல்லாதவராக போய் அந்த வீட்ல இருந்து என்ன செய்றாருங்க?
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவங்க மாமா என்ன செய்றாரு, அந்த ம், அ, ரெகுவேல் என்ன செய்றாரு, என்னுடைய பெண்ணுல ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்துக்கன்னு சொல்லித்தான் ஜிப்போரால கொடுக்கறாரு. கொடுத்து அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்றாங்க. இந்த சூழ்நிலையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு, அதாவது அந்த வனாந்தரத்துல அந்த ரெகுவேல் வீட்டுல போய் மோசே போகும் பொழுது அவர் என்ன சூழ்நிலையில போனாரு? ஒன்றுமே இல்ல. எதுவுமே இல்ல அவர்கிட்ட. அவர் ஒரு தனி மனிதனா அங்க போய் அவங்க வீட்ல இருந்து ஆடுகள மேய்த்தார். அப்ப நம்ம அந்த ரெகுவேல் வந்து, ஐயோ! இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையே! இவருக்கு பொண்ண குடுத்தா எப்படி இவர் பாப்பாரா நம்ம பொண்ண? நம்ம பொண்ண கவனிப்பாரா? என்ன செய்றதுன்னு சொல்லி அவர் நெனச்சாருங்களா? எதுவுமே நினைக்கல. ஆனா, இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்றோங்க? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாலோ, மாப்பிள்ளைக்கு பெண்ண பார்க்கணும்னு சொன்னாலும் என்ன செய்றோம்? என்ன இருக்குது? அவங்க பேக்கிரவுண்ட் என்ன? அவங்க உற்றார் உறவினர்கள் எப்படி? என்ன வேலை செய்றாங்க? எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க? இது எல்லாம் நம்ம கேட்டு தான் என்ன செய்றோங்க? பெண்ண குடுக்குறோம். பெண்ண கட்டிட்டு வர்றோம். மகனுக்கா இருந்தாலும், மகளுக்கா இருந்தாலும். ஆனா, அவர் வந்து இந்த மோசேயை குறித்து அவர் என்ன செய்யல? எதுவுமே விசாரிக்கல. அதே போல அந்த ஜிப்போராலே எடுத்துட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளும், பையன்களும் வந்து ஒரு பெண் பார்க்கிறோம். ஒரு ம் அ ஆண பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், அவங்களும் இவ்வளவு படிச்சிருக்கணும். நான் இந்த வேலை செய்றேன், என்ன விட கொஞ்சமாவது சம்பளம் அதிகம் வாங்கணும். நான் அப்படி இருந்தா தான் நான் கட்டுவேன்னு சொல்லி எவ்வளவு முறுமுறுப்பு வீட்டுக்குள்ளேங்க. நான் இந்த பொண்ண தான் கட்டுவேன். நான் இந்த மாப்பிள்ளைய தான் கட்டுவேன். அ அதான் அந்த ஃபேமிலியா அங்க ஒண்ணுமே இல்ல. நான் அங்க போய் நான் எப்படி கஷ்டப்படுறது? இப்படியெல்லாம் நெறைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாம வந்து நெறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ரெகுவேலும் மோசே வந்து ஒரு அனாதையான மனிதனா வந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி நம்ம பொண்ண குடுக்கறது? அவர் எப்படி காப்பாற்றுவார் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவே இல்ல. அதே சமயத்துல வந்து அந்த பெண் சிப்போராலும் என்ன செய்யல? வேண்டாப்பா, அவரு ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறாரு. அவர கட்டி நான் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கேட்கல. இங்க வசனம் அருமையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க சிப்போரால கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கெர்சோம் என்று பெயர் வைத்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்க ஆண்டவர் வந்து அப்ப மோசேயோட இருந்தாருங்களா? இருந்தார். இருந்ததுனால தான் என்ன செஞ்சதுங்க? அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. நம்ம வந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னா, நம்ம ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு நம்ம கூட நடக்கும் பொழுது, அவர் என்ன செய்வாரு? எல்லா காரியங்களையும் நமக்கு நல்லபடியாக வாய்க்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவரு அங்க தண்ணீர் துறவண்டையில, அதாவது நைல் நதியில அந்த நாணல் பெட்டிக்குள்ள இருந்தபோதும் சரி, அரண்மனைக்கு வந்தபோதும் சரி, பார்வோன் குமாரத்திகிட்ட இருந்தபோதும் சரி, இப்ப வனாந்தரத்துக்கு வந்தபோதும் சரி, ரெகுவேல் வீட்டுக்கு போனப்போ சரி, இப்ப ஜிப்போரால மணந்தபோதும் சரி, யார் மோசேயோட இருந்தது? ஆண்டவர் கூட இருந்தார். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் இருந்தார். அந்த ராஜ வாழ்க்கை வாழும் பொழுதும் ஆண்டவர் அவரோடு இருந்தார். இப்ப வனாந்தரத்துல ஒன்றுமில்லாத ஒரு பரதேசியாக அவர் சுற்றி கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் அவரோடு இருந்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மீதியான கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பெண் பார்க்கிற விஷயத்துல, மாப்பிள்ளை பார்க்கிற விஷயத்துல நாம வந்து என்ன செய்யணுங்க? நல்லா தேடி பார்த்து, அதாவது நம்ம நம்ம நல்லா இப்படி படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றோமே தவிர, ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த ஆண்டவருக்குள்ள அந்த பெண் இருக்குதா? ஆண்டவருக்குள்ள அந்த பையன் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறோங்களா? அது வந்து குறைவு தான். நம்ம மெயினா பார்க்கிறது என்ன? என்ன படிப்பு? என்ன வேலை? அப்புறம் கடைசியா தான் என்ன செய்வா? இல்ல கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு தான் போறாங்க. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல கடைசியா நம்ம எதை முதல் வைக்க வேண்டுமோ, அதையே முதல் வைக்காதபடிக்கு என்ன செய்றா? எது தேவையில்லாதது ஏதோ அதைத்தான் கொண்டு வந்து பின்னால வைக்கிறோம். அப்படி நாம வந்து தேவையான காரியத்தை நம்ம முன்வைத்து ஜெபிக்கும் பொழுது, நம்ம கேட்காததுக்கு முன்னால அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப அதாவது இப்ப நம்ம வீட்ல பார்த்தோங்கன்னா, அ வசன அட்டையில நெறைய வசனத்த ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம். மாட்டி வச்சிருப்போம். வசனத்த பார்ப்போம். வசனம் மட்டும் இருந்தா போதுங்களா வீட்ல? ஆண்டவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இருந்தால் மாத்திரம் தான் எல்லா காரியமுமே நமக்கு வெற்றிகரமா நடக்கும். சும்மா வீடு ஃபுல்லா நான் கிறிஸ்தவன்னு சொல்லி வசனத்த வைத்தால் மட்டும் போதாது. அதனால நம்ம அப்ப மோசேயோடு கூட இருந்த தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறாரு. அப்ப வந்து நம்ம எல்லா காரியங்களையும் சிந்தித்து செயல்படணும். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, அது எந்த இடமாக இருந்தாலும், அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதுதான் 2வது பாடம். ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்ம இயேசுவைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் ம் மோசேயைப் போல நன்மை செய்கிறவர்களாக
இருக்க வேண்டும். 2வது வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்ம நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சந்தித்து தருவார். இதுதான் 2வது பாடம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி, 3ஆம் அதிகாரம் முதல். இதுல வந்துன்னு சொன்னோம்னா, அப்ப அதுல வந்து என்ன குடுத்திருக்குதுன்னா, மோசே வந்து ஆடுகள மேய்த்து வந்தாரு. அப்ப யார் கூப்பிட்டா அவர? ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நெ நெ என்ன செடி அக்கினி தழல் அந்த செடியில எரியுது. அப்ப வந்து மோசே போகும்பொழுது, "உன்னோட பாதரட்சைகள கழற்றி போடு. நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு, "சொல்லுங்க ஆண்டவரேன்னு" சொல்லும்போது, அதுக்கு அந்த அதிகாரமெல்லாம் நம்ம படிச்சோம்னா தெரியும். என்ன செய்றார்ன்னா, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல், எகிப்தில அவங்க விடுற கூக்குரல் என்னுடைய சந்நிதிக்கு வந்து எட்டி இருக்குது. நீ போய் என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அதாவது அரண்மனையில இருக்கும் பொழுது ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருந்தாரு. இங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒன்றுமில்லாத பரதேசியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய மாமா ரெகுவேல் அவருக்கு வந்து பெண்ணை கொடுத்து அவரை வந்து என்ன செஞ்சாருங்க, ஒரு கனப்படுத்தி வைத்திருந்தாரு. இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ வாப்பா, நீ தான் போய் என்ன செய்யணும், என்னுடைய மக்கள அழைத்துக்கிட்டு வரணும். எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னதுக்கு? எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு? இஸ்ரவேல் மக்கள மோசேய கூப்பிட்டு, அந்த மக்களுடைய கூக்குரல் என்னுடைய சந்நிதிக்கு வந்து இருக்குது. நீ அவங்கள போய் கூட்டிட்டு வான்னு எதுக்கு சொன்னாரு? உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காகவும், அதாவது தொழுகை. என் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்? என்னை நோக்கி தொழுகை செய்யணும். அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக, நான் ஆபிரகாமோடும், ஈசாக்கோடும், யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும். அதனால நீ போய் என்னுடைய ஜனங்கள கூட்டிக் கொண்டு வா. அப்ப அவர் வந்து நெறைய சொல்றாரு. நான் திக்குவாயும் மந்தனாவே, என்னால போய் வழிநடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு அதுக்கெல்லாம் நெறைய அடையாளங்கள், அற்புதங்களையும் அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. ஆனா வந்து, என்னங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆமா, உன்னை ஏன் அரண்மனையில இருந்தவன கூட்டி வனாந்தரத்துல வச்சேன்னு சொன்னா, திருப்பி நீ இந்த அடுத்த வருஷம், அடுத்த காலகட்டங்கள்ல நீ என்ன செய்யணும்? அந்த ஜனங்கள நீ வழிநடத்திட்டு வரணும். வழிநடத்திட்டு வர்றதுக்காகத்தான் உனக்கு நான் அந்த வனாந்தர வாழ்க்கைய அனுமதிச்சேன். நீ ராஜ வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன தெரியாது? அந்த அருமை தெரியாது. நீ அப்ப வந்து இங்க வனாந்தரத்துக்கு வந்தீனாதான் எல்லா கஷ்டம், பாடு எல்லாம் அனுபவிச்சினாதான், இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னுடைய ஜனங்கள நீ கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அத வந்து பொறுத்துக்கொள்வ. அதற்காக தான் நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னா, அந்த வனாந்தர வாழ்க்கைய கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப வனாந்தர வாழ்க்கை வந்து மோசேக்கு வந்து ஒரு சாபங்களா? கிடையாது. அது வந்து மோசேக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள், அநேக கவலைகள், அநேக பாடுகள், வியாதி, தொல்லை ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம குடும்ப மக்கள் மூலமாகவே வரலாம். சோர்ந்து போயிருக்கலாம். என்னங்க ஆண்டவரே, எனக்கா இப்படி மென்மேலும் சோதனை வந்து கொண்டே இருக்குதே, நான் எப்படி ஜமாளிப்பேன்? நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்ம கவலைப்படலாம், வேதனைப்படலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? அது எல்லாமே நன்மைக்கு தான். அந்த நமக்கு ஒவ்வொரு துன்பமும் வரும் பொழுது, து என்ன எனக்கு எதிர் வீட்ல இருக்கிறவங்க கோயிலுக்கு கூட போறதில்ல. ஒரு ஒரு பிரேயர் வைக்கிறதில்ல. ஆனா ஆனா பயங்கரமான இது ஒரு மாரி துன்மார்க்கமா ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம். எங்க சர்ச்லயே அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோங்களா? அப்படி ஒருபோதும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாரையும், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலும். அந்த வனாந்தர வாழ்க்கைய நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதமாக நினைத்து, ஆண்டவரோட நெருங்கி சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வந்து, ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சிறையிருப்பை மாற்றி நமக்கு என்ன அரண்மனை வாழ்க்கைய நமக்கு தருகிறார். இங்கே அப்படிதான் மோசே என்ன செஞ்சாரு? கூப்பிட்டு, "நீ வந்து என்னுடைய ஜனங்கள கூட்டிக் கொண்டு வா. நீ வந்து அன்னைக்கு ராஜாவாக இருந்த, அப்ப மேய்ப்பனாக இருந்த. இப்ப நீ என்ன செய்ற? என்னுடைய ஜனங்கள மேய்க்கிற மேய்ப்பனாக நீ வா" அப்படின்னு சொல்லி, "நீ ஆடு மேய்த்தது போதும். இனி ஜனங்கள மேய்க்கிறதுக்கு வான்னு" சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததுன்னா, நம்ம எதுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க? கவலைப்பட வேண்டியதில்ல. இப்ப அந்த ஜனங்கள கூட்டிக் கொண்டு வர சொல்லி சொன்ன, எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மோசேய வழிநடத்தினாரு. இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இப்ப வந்து அன்னைக்கு எகிப்து தேசம் இருந்துச்சு. இன்னைக்கு நவீன கால பாபிலோன் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. நாம எதுக்குள்ள இருக்கிறோம்? பாபிலோனுக்குள்ள வசித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்மை மீட்டெடுப்பதற்கு தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் மரித்து நம்மளுடைய குற்றத்தை எல்லாம் அவர் வாங்கிட்டாரு. இப்ப நம்ம திருப்பி வந்து நல்லபடியான வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? கிடையாது.
இன்னும் நம்ம பாபிலோனுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப நவீன பாபிலோன் காலமாக நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் எதுல அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்ப அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுங்க? குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, அந்த அவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கணும். அந்த சுவிசேஷம் என்ன? தொழுகை என்ன? பாபிலோன்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பாபிலோன், தொழுகை, சுவிசேஷம் இதெல்லாம் எதுல வருதுங்க? முத்தூதுல வருது. வெளிப்படுதுனா எனக்கு இந்த இன்னைக்கு வசனம் படிச்சோன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இதைத்தான் கடைசியா நல்லா தெளிவா சொல்லணும்னு நினைச்சா, இன்னைக்கு அது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு அது வேத பாடமாக அதையே படிச்சதுனால எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்றைக்கு அந்த ஆதி இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கு மோசே இருந்தாரு. இன்றைக்கு மோசேயாக யார் இருக்கணும்? நம்ம எல்லாரும் எழும்பணும். மோசேயாக நாம் எழும்பணும். நம்ம அந்த சுவிசேஷத்தை படிக்கணும். முத்தூத மக்களுக்கு குறிப்பா சொல்லணும். பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. வெளியே வராம நீங்க அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னு சொன்னா என்னாகும்? அக்னினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்பட்டு போயிருவோம். அதனால நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்தூதை எடுத்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்னா வாழணும். அப்படி அதாவது இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மீதியான சத்தியமே என்னது? முத்தூது. இந்த முத்தூதை நாம தரித்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவை போல, மோசையை போல நாம என்ன செய்ய முடியுங்க? வாழ முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான நிலைமையிலும், கஷ்டமான சூழ்நிலையிலும் எல்லாருடைய குடும்பத்திலுமே ஒரு வனாந்தர வாழ்க்கை இல்லாம இருக்காது. ஒரு சில குடும்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அது என்னவா நினைக்கணுங்க? ஒரு ஆசீர்வாதமாக நினைத்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நன்மை செய்வதிலேயே என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. என்ன ஆண்டவரே, நான் கோயிலுக்கு போய் என்ன நன்மையை கண்டேன்? நான் உண்மை வார வாரம் உண்மை துதிக்கிறேனே, வீட்டில் தினம் ப்ரேயர் வைக்கிறேனே, ஆனாலும் எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குதே, நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன்? நான் இனிமேல் ஆண்டவரை துதித்து எனக்கு என்ன நன்மை கிடைச்சது? நான் இனிமேல் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் வீட்லயே இருந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்கல்லங்க? ஆண்டவரை கும்பிட்டு என்ன நன்மையை கண்ட நானு, எனக்கு மென்மேலும் கஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்றதை நமக்கு ஆதார கேட்கிறோம். ஆனா நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதுங்க? அந்த மாதிரி வார்த்தை வரவே கூடாது. அந்த ஒவ்வொரு இக்கட்டும், ஒவ்வொரு சோதனையும், நம்ம விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் என்ன கணக்குல வச்சிருப்பாரு. அப்ப நம்முடைய கண்ணீர் களிப்பாக மாறணும். நம்மளுடைய கவலை சந்தோஷமாக மாறணும். நம்முடைய வனாந்தர வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கையாக மாறணும். நம்ம என்றென்றும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நடக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் முத்தூதை நம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த உலகில் ஜீவிக்க வேண்டும். அப்படி நம்ம முத்தூதை எடுத்துரைக்க சொல்லாமல் இருந்தோன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க? நம்ம பேசாதிருந்தா கற்கள் கூப்பிடும் சொல்லியிருக்குது. அப்ப இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பாபிலோனை விட்டு வெளியே ஆண்டவரை தொழுது கொண்டு அவருக்கேற்ற காரியங்களை மாத்திரம் செய்து மக்களுக்கும் நம்ம அதை படித்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து சாட்சியாக இந்த உலகத்துல நாம் வாழ்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல செய்திக்காய் என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனையை நிறைவு செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பெரிய பாடல புத்தகத்தில் பாடலின் 152வது பாடலை பாடுவோம். முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று பெரிய பாடல் புத்தகத்தில் பாடலின் 152 முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானி, பக்கமே 53. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. இனி காலம் செல்ல
படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்துவிட்டு படைத்தவரை வணங்குவது இன்றே நீ செய். தேவன் படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்துவிட்டு படைத்தவரை வணங்குவது இன்றே நீ செய். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு. தேவராஜ்யம் செல்ல இன்றே ஆயத்தமாகு. தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு. தேவராஜ்யம் செல்ல இன்றே ஆயத்தமாகு. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே. முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானி. பாபிலோன் மகாநகரம் விழுந்து விட்டது. பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. அந்த பாபிலோன் மகாநகரம் விழுந்து விட்டது. பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. மாயையான போதகத்தில் மதுவை குடிக்க வைத்து மாயையான போதகத்தின் மதுவை குடிக்க வைத்து மாந்தர் அனைவரையும் மயக்கிவிட்டாளே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே. முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும் மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும் கள்ள மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும் மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும் ஆட்டுக்குட்டியானவர் முன் அக்கினி கந்தகத்துடன் அவருடைய கோபம் அது காத்திருக்குதே. ஆட்டுக்குட்டியானவர் முன் அக்கினி கந்தகத்துடன் அவருடைய கோபம் அது காத்திருக்குதே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே. முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும் இயேசுவை பற்றின சாட்சியுடையவரும் எந்தன் இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும் பத்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போரும் 144,000 பேர். பத்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போரும் 144,000 பேர். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே. முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. தலைகளில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இந்த முடிவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கும் மிஸ்டர் ரகுராஜ் அங்கர் அவர்கள் முன் வந்து ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 6 நாட்களும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருந்து அப்பா எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடல்நலத்திலும் எந்த ஒரு குறைவு வராமல் பாதுகாத்து பராமரித்து அப்பா உம்முடைய அன்பின் கரத்தினாலே எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தி அப்பா
இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொண்டு அப்பா ஒரு நல்லதொரு சத்தியத்தை கேட்க கிருபை செய்தீர். உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் ஆண்டவர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே நாளை தினத்திலே நடக்கிற ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரே உம்மை துதித்து உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் அப்பா வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புவிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் உம்முடைய அன்பின் கருத்தினாலே அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தித்து அந்த பிள்ளைகளை காத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் அப்பா தேவ செய்தியை கொடுத்த மகளை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறோம். மகளை மறைத்து நீர் வெளிப்பட்டீர். அதற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய செய்தியை கேட்கும்படியான அந்த பாக்கியத்தின் எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிடாதபடி எங்கள் இருதயத்திலேயே நாங்கள் அபியாசித்து ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் பலப்படுவதற்கு இந்த செய்தியானது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. மகளை ஆசீர்வதிங்க. மகளுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் வெறுமனே வந்தோம் அப்பா. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க தேவன் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் புண்ணிய பாதத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆற்றே